இப்போ வந்து நம்ம மட்டன் கொட்டிக்கலாம். இப்போ நம்ம மம்மி மட்டன் கொட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மம்மி 2 ஆனியன் 2 டொமேட்டோ எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. அப்புறம் 2 சில்லி எடுத்து வச்சுருக்காங்க. 2 சில்லி தானே? 3 சில்லி சின்ன ஸ்மால் சில்லி கொஞ்சம் குட்டியாக இருக்கல. ஆனியனை வாஷ் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டாங்க. நம்ம டொமேட்டோவை க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம கிரீன் சில்லி மறுபடியும் பிளேட்டில் போட்டுடலாம். நம்ம ஆனியனை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனியன் என் ஐஸில் பட்டதுனால என் கையெல்லாம் கண்ணெலாம் எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் இது ஆனியன் இது காம்பெல்லாம் கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி, நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு டொமேட்டோ எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இப்போ நம்மளோட மட்டன் வந்து தண்ணி ஊற்றி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு நம்மளோட ரைஸு அதெல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குங்க. தண்ணியெல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம எல்லாமே கட் பண்ணி என்னென்ன மட்டனுக்கு தேவை. இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் எல்லா கல்லில் இருக்குது. நான் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. அங்கே பபுள்ஸாக அந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் பாத்திரத்தில் நம்ம வந்து ஊற்றிக்கலாம் எண்ணெயை. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்து பெருசீரகம், ஏலக்காய், இலை, நெக்ஸ்ட்டு லவங்கம், பட்டை இதெல்லாம் நம்ம கொட்ட போகிறோம். குண்டாத்தில் எல்லாத்தையும் கொட்டியாச்சு. இப்போ நம்ம கொட்ட போகிறோம். இப்போ நம்ம கிண்ட போகிறோங்க. அதை போய் நான் கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிண்டிக்கலாம். பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையும் பபுள்ஸும் கொதிக்கிற மாதிரி இருக்குது. அந்த சுடு தண்ணியில் எப்படி கொதிக்குங்க. இப்போது வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா இடத்துலையும் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து கிண்டிகிட்ருக்கேன். எல்லா இடத்துலையும் நம்ம கிண்டிக்கணும். இல்லை வெங்காயம், கொத்தமல்லி, க்ரீன் சில்லி, ரெட் கலர், அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம் குண்டான்ல. இப்போ நம்ம ஆனியனை கொட்டிக்காச்சு. இப்போ நம்ம எண்ணெய் எடுக்கலாம். அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சால்ட்டு போட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் இதில் சவுண்டு கொதிக்கிற மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சிக்கன் ரைஸ் மாதிரி இருக்குங்க பார்க்கும் போது. அதில் தான் க்ரீன் சில்லி கட் பண்ணி போட்டிருப்பாங்களே, அதே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இப்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா போட்டு நம்ம கலரிக்கலாம். இப்போ நம்ம எல்லரி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையுமே எல்லரி விட்டுக்கலாம். நம்ம முன்னாடி பார்க்கும் போது ஒயிட் மாதிரியே ஒயிட் கலரில் இருந்துச்சுல்ல, இப்போ பார்க்க ரெட் கலரில் ஆயிடுச்சு பார்த்தீங்களா?
லைட்டாக எல்லோ கலரில் மிக்ஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம எல்லா பிளேஸ்லேயும் எல்லா இடத்துலையும் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம மட்டனை எடுத்து வானலில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் இப்போ போட்டுக்கலாம். நம்ம இப்போ நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டோம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஊற்றிக்கலாம். ஆவியெல்லாம் அப்படியே வருது பாருங்க லைட்டாக. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாட்டரை ஊற்றி. தண்ணி மாதிரியே வந்துருச்சு பார்த்தீங்களா? நம்ம தண்ணி மாதிரி ஊற்றிருக்கோம், அதுவே தண்ணி மாதிரி குழம்பு மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ மட்டன் 30 minutes வேகட்டும். இப்போ நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்க. இப்போ நம்ம 2 பேர் சாப்பிட போகிறோம். சூப்பராக சூப்பராக மட்டன் இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். நானும் என் ஃப்ரெண்டு ஒரு மட்டன் ஒரு பிடிச்சோங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து செஸ் போர்டெலாம் விளையாட ஆரம்பித்தோங்க. நாங்களும் என் ஃப்ரெண்ட்ஸும் செஸ் போர்டு விளையாண்டுட்டு ஒரு ஜாலியாக ஒரு டான்ஸ் போட்டோங்க. இந்த ஹாலிடேஸில் சூப்பராக இருந்துச்சுங்க. ஹாலிடேஸில் உங்கள் வீட்டில் யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்க கூடயும் நீங்கள் விளையாடுங்க. பாய் பாய். லவ் யூ குட்டி.